நம்ம தொடர்ந்து கவர்மெண்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு தேவையான ஆவணங்களை பத்தி பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருந்து இன்னொரு கவர்மெண்ட்க்கு ஆட்சியே மாறி இருக்கு. ஆட்சி மாறி இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா திட்டங்களுக்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே மாற்றப்படும். முக்கியமா இது பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஆட்சியில அது மாண்புமிகு மகளிர் திட்டம்னு மாற்றப்பட்டிருக்கு. அப்படி திட்டத்தின் பெயரே மாற்றப்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மறுபடியும் அதற்காக ஆவணங்களை எல்லாம் நம்ம சமர்ப்பிக்க வேண்டியது இருக்கும். மறுபடியும் எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேத்தே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த தடவை வாங்க முடியும், இல்லாதவங்களுக்கு இந்த தடவை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க, அதுல தெளிவா சொல்லியிருப்போம். அது இல்லாம இப்ப நாம எலிஜிபிளாவே இருந்தாலும் கூட இந்த ஆவணங்கள் இருந்தா மட்டும் தான் வாங்க முடியும், இது இல்லாட்டினா வாங்க முடியாதுன்னு இருக்கு. நான் கடந்த ஆட்சியிலேயே எல்லாமே கொடுத்துதான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா திட்டம் மாறும் போது எல்லாரையுமே அப்ளை பண்ண சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அததான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரையும் கிடைக்காதவங்களும் இதுவரையும் கிடைச்சிட்டு இருக்கவங்களும் சேர்ந்துதான் 2500 ரூபாய்க்கு அப்ளை பண்ற மாதிரி அதிகமா வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டினாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து விட்டுதான் என்ன பண்ணுவாங்க, மறுபரிசீலனை பண்ணிட்டு இந்த தடவை கொடுப்பாங்க. இந்த தடவை வாங்கிட்டு இருக்கிற எல்லாரும் கண்டினியூவா வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இந்த தடவை வாங்கிட்டு இருக்கிறவங்களையும் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஆவணங்கள் இருக்கான்னு நீங்க சரி பார்த்து வச்சுக்கிட்டா எப்ப அப்ளை பண்ண சொல்றாங்களோ கவர்மெண்ட் அந்த சமயத்துல நீங்க இந்த ஆவணங்களை பயன்படுத்தி அப்ளை பண்ணிடலாம். ஒருவேளை அப்ளை பண்ண சொல்லும் போது நம்மள இடத்துல இந்த ஆவணங்கள் இல்லாட்டினா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆவணங்கள் தயாரிக்கிறதுக்கு பல வாரங்கள் ஆகும். ஏன்னா ஆவணங்கள்லாம் ஈஸியா தயாரிக்க முடியாது, பல வாரங்கள் ஆகும். அந்த சமயத்துல என்ன ஆயிரும், அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸே முடிஞ்சிடும், உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம ஆவணங்களை திரட்டி வச்சுக்கிறதுக்காக முன்னாடியே அறிவிக்கிறோம். அதனால இதுவரையும் அப்ளை பண்ணவங்க இனிமேல் தான் அப்ளை பண்ண போறேன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த ஆவணங்கள் இருக்கான்னு சரி பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு தேவையான ஆவணங்களாக இருக்கு. இப்ப அந்த ஆவணம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுல முதல் ஆவணமே பாத்துட்டீங்கன்னா நம்மள இடத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்க ஸ்மார்ட் கார்டு வாங்குறாங்க. ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய ரேஷன் கார்டு தான். அதனுடைய அடிப்படையில மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மகளிர் உரிமை தொகை பணமே நமக்கு கிடைக்குது. அதனால ஸ்மார்ட் கார்டு இல்லாதவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. சரி, ஸ்மார்ட் கார்டு எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கு, ஆனா எனக்கு இல்ல, என் பேர் இல்ல, என் பேர் பாத்தீங்கன்னா வேற ஒரு கார்டுல தான் இருக்குன்னு கேட்டா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. பொதுவா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பேர்லாம் மாத்தாம அப்படியே விட்டுறாங்க. அம்மா வீட்டுடைய பேர்லயே இருந்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா திருமணமாயி வந்திருப்பாங்க, ஆனா பெருசா பேரெல்லாம் மாத்திருக்க மாட்டாங்க. அப்படி மாத்தாம இருந்தா என்ன ஆகுனா உங்க அம்மாவுடைய அந்த கார்டுல உங்க அம்மா குடும்ப தலைவிங்கும் போது அவங்க மட்டும் தான் வாங்க முடியும், நீங்க என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அப்ப நமக்கு வேணும்னா நம்மளுடைய ரேஷன் கார்டும் தனியா இருக்கணும் நம்ம குடும்பத்துக்குன்ட்டு, அப்பதான் வாங்க முடியும். நிறைய பேர் பார்த்தா மாமியாரோட வீட்டோட ஆரம்பத்துல சேர்த்திருப்பாங்க, அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. அவங்க தனி குடும்பத்துல தான் இருந்துட்டு இருப்பாங்க, தனி குடும்பமா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த பேரை பிரிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. சிலர் அம்மா வீட்லயே அப்படியே விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்படி அம்மா வீட்லயோ இல்ல மாமியார் வீட்லயோ விட்டுட்டு நீங்க தனியா இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனியா குடும்ப அட்டை இல்லாம உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வாங்க முடியாது. அதனால மகளிர் உரிமை தொகை வேணும்னா எல்லாத்துட்டையுமே ஸ்மார்ட் கார்டு இருக்கிறது அவசியம். அதுலயும் பெரும்பாலும் உங்களுக்கு அரிசி கார்டுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் கூட என் பேர்லாம் சேர்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சேர்த்திக்கலாம். இப்ப இந்த கார்டுல இருந்து நான் இந்த கார்டுல சேர்த்திக்கிறேன், இந்த கார்டுல ரிமூவ் பண்ணிட்டு நான் புது கார்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணி வாங்குற வேலையை இப்ப ரொம்ப ஈஸியாக்கி இருக்காங்க இந்த தடவை. ஏன்னா மகளிர் உரிமை தொகையை அதை பேஸ் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டை கொடுக்கலான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க கூட்டு குடும்பம் தான், ஆனா பார்த்தா எங்க குடும்பத்துல பார்த்தா எங்க மாமியார் இருக்காங்க, இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய கொழுந்தனா இருக்கிறாங்க, என்னுடைய மச்சாண்டா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒட்டுக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு கார்டுல இருந்தா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை தேவைப்பட்டா நீங்க கூட்டு குடும்பமா இருந்தாலும் கூட நீங்க தனி கார்டு வாங்கிக்க முடியும். நீங்க உங்க கணவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க இந்த தடவை. அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸியாவே அப்ளை பண்ணி வாங்குறத பத்தி எல்லாம் இப்ப வீடியோக்கெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. இதுதான் முதல் ஆவணம். அடுத்து இரண்டாவது ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு. எப்படி பாத்தீங்கன்னா
இது கேக்குறாங்களோ ரேஷன் கார்டு, அந்த மாதிரி ஆதார் கார்டு கேக்குறாங்க. ஆதார் கார்டுங்கிறது தனி மனித உரிமையா இருக்குது, அதுதான் உங்களுடைய அடையாளமா இருக்கு. அதனால ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த ஆதார் கார்டுல உங்க போன் நம்பரை இணைச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒரு போன் நம்பர், அது யூஸ்ல இருக்கக்கூடிய போன் நம்பர் இணைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு நம்ம நம்பர் கொடுக்கறது அவசியம். என்ன இது ஃபுல்லா வந்து பல மாசம் வருஷத்துக்கு முன்னாடி இணைச்சு வச்சிருப்பாங்க, அது காசு கட்டாம போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க அபிஷியலா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நம்பரை அது கூட இணைச்சு வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு அது கூட நம்பர் இணைச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இது 2வது ஆவணம். அடுத்தது 3வது ஆவணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் நீங்க கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு காசை கையில கொடுக்க மாட்டாங்க, அவங்க பேங்க்ல தான் வந்து போடுவாங்க. அப்ப பேங்க்ல டெபாசிட் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணணும், பேங்க் பாஸ்புக் கொடுக்கணும். எந்த பேங்க் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா அந்த பேங்க் உடைய அக்கௌண்ட்ல உங்க ஆதாரை லிங்க் பண்ணிக்கோங்க. அப்ப ஆதார் லிங்கான ஏதோ ஒரு பேங்க் பாஸ்புக் நீங்க கொடுத்துக்கணும். அது மூலமா தான் உங்களுக்கு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா காசு வரும். அப்ப பேங்க் பாஸ்புக் அதுல வந்து ஆதார் லிங்க் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஆதார் அதுல உங்களுடைய போன் நம்பர் லிங்க் ஆயிருக்கணும். இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கணும். இது 3வது ஆவணம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசியாக வந்து இந்த தடவை என்ன பண்றாங்கன்னா, வருமான சான்றிதழ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வருமான சான்றிதழும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் இது எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்கும் ஒரு சிரமமா இருக்குதுன்னா, இந்த இபி பில் கொடுக்கறது சிரமமா இருக்கு. இபி பில் நமக்கு எதுக்காக கேட்கறாங்கன்னா, நம்மளுக்கு சொந்த வீடா வாடகை வீடா, நீங்க என்ன கரண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்லாம் பாக்குறாங்க. கரண்ட் உடைய ரேஞ்சு பொறுத்துதான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குது. நீங்க வந்து 2 மாசத்துக்கு 1000கணக்கான யூனிட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை எல்லாம் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கு, 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து அந்த ரேஞ்ச் செக் பண்றதுக்காக கேக்குறாங்க. இல்லீங்களே சிஸ்டர், நான் ஆன்லைன்ல தானே கட்டுறேன் அப்படின்னு சொன்னா, ஆன்லைன்ல கட்டினதுடைய ஸ்கிரீன்ஷாட் கூட நீங்க கொடுக்கலாம். அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்க வந்து ஒரு இதா அது ஒரு ஆவணமா நம்ம கொடுக்கணும். அதனால இபி பில்லு, தண்ணி பில்லு, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கேக்குறாங்க. இது வாடகை வீடோ சொந்த வீடோ கொடுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்களா கலெக்ட் பண்றாங்க. இது இல்லாம போன தடவையே வந்து சொல்லியிருந்தாங்க, ஐடி ஃபைல் பண்ணா கிடைக்காது, சொந்த வீட்டுல உங்களுக்கு கிடைக்காது, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தடவை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட ஆவணங்களை வாங்கி நம்மளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதனால ஆவணங்களை ரெடியா வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். எப்ப அப்ளை பண்ற மாதிரி வரும்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வராது, ஒரு 2-3 மாசத்துக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த மாசம் கடைசின்றாங்க, இப்ப 2-3 மாசம் சொல்றாங்க. ஏன்னா பட்ஜெட் ஒதுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் பழைய லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணணும், அதுல கழிக்க வேண்டியவங்களை கழிக்கணும், ஆட் பண்ண வேண்டியவங்களை ஆட் பண்ணணும். இத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவரை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கா கலைஞர் மகளிர் உரிமை தொகையுடையது, அது வந்துகிட்டே இருக்கும். இப்ப யாரெல்லாம் 1000 ரூபாய் வாங்குறீங்களோ அவங்க வாங்கிட்டே இருப்பீங்க. ஆனா அடுத்த தடவை அவங்க வாங்குவாங்களா, அவங்களோட கூட யார் யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறது அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதனாலதான் ஆவணங்களை தயார் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். நம்ம அதை பத்தி அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. அப்பதான் இது வந்து எப்ப கிடைக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். நீங்களும் உடனுக்குடனே அதை செஞ்சுக்க முடியும்.